ஹரஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. சிற்றம்பலம் பொழியான திருமேனியும் உமைத்தானம் மிகமேவும் கையாடவரும் யானை கடல் நாயமரமாமல் கையாயும் மலர்ந்தோம் அடியான குணமான படிக்காமல் வினை கூட நினைய. சிற்றம்பலம். இல்லை புத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் படிந்து அடியவர் மக்கள் பொற்பாதம் படிந்து இன்றைய திருப்பள்ளி எழுச்சி நிகழ்ச்சியிலே நமக்கு போன தடவை 6வது பாடலாக பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார், அந்த அடியார்களுடைய தன்மையை நமக்கு எடுத்து காண்பித்தார் மணிவாசகர். ஏற்கனவே இந்த திருப்பள்ளி எழுச்சி அப்படின்றதுதான் பக்குவம் பெற்ற ஆன்மாக்களின் நிலை. நமக்கு ஓரளவுக்கு இவ்வளவு நாள் புரிஞ்சிருக்கும். ஏன்னா கையில உங்ககிட்ட திருவாசக புக் இருக்கு, அதுல மேல பாத்தீங்கன்னா திரோதான சுத்தி தான் இருக்கும். அப்ப இந்த திரோதானம் சுத்தி ஆகுறதுன்னா திருவருள் பற்றி கொள்கிறது. இந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு தானே அது வரும். அந்த திருவருள் பற்றி கொள்ளுதல். இருள் நீங்கிய மாத்திரத்தில் ஒளி. அது இந்த அதிகாலை நேரத்துல, இது பள்ளி எழுச்சினா அதிகாலை நேரம். இப்ப இருள் நீக்கமும் ஒளி வருதலும், இதை அப்படியே ஆன்மாக்களுடைய அறிவு. இங்க வானத்துல எப்படி இருள் நீக்கமும் ஒளி வருது, அந்த கதிரவன் வந்த மாத்திரத்திலே அந்த ஒளி கற்றைகள், அந்த ஒளி கற்றைகள் நம்ம திருவருளுக்கு. அப்ப இதுகாரும் இருண்டு கிடந்த ஆகாயம் இப்பொழுது இந்த ஒளியின் வரவினால் இருள் நீக்கம். அதுதான் திரோதான சுத்தி. அந்த திரோதான சுத்தியில இப்ப இந்த ஆன்மாக்கள் எப்படி இருக்கோ திருவருளோடு ஒன்றித்து இருக்கும். திருவருள் அதை பற்றி கொள்ளும். இதுகாரம் திரோதான சக்தி இந்த ஆன்மாவோடு கூடியிருந்து உலக போகத்தை எல்லாம் தந்தது. உலக போகம் வேண்டாம் என்று அந்த ஆன்மா ஒரு பக்குவ நிலை, அந்த பக்குவ நிலை வருதுனாலே உலகத்தை வெறுத்தல், அதாவது உலக இன்பம் தேவையில்லை, இதெல்லாம் நிலையில்லாதது அப்படியே உணர்ந்த ஆன்மாக்கள். அந்த உணர்ந்த ஆன்மாக்களுக்கு யார் வருவார் என்றால் குரு. அந்த குருவுடைய வரவை 7வது பாடல்ல அருமையாக நமக்கு இப்போ சொல்றாரு. ஏன்னா 6வது பாடல்ல பப்பர விட்டிருந்து அப்படின்னு பார்த்தோம். பரபரப்பு அடங்கிய அந்த தன்மை. பரபரப்பு என்ற மாத்திரத்திலே நமக்கு சாதாரண அது போனதே நல்லாவே பார்த்துட்டோம். பரபரப்புன்னு வந்து உலகத்துல காலையில எந்திரிச்சல இருந்து இங்க செய்வோமா அது செய்வோமா இப்படி போமா, அந்த மனதோடு கூடிய இந்த அந்த கரணங்கள் இதோடு கூடிய இந்த உலக காரியம், இதுல எல்லாம் இது எல்லாம் விட்டு நீங்குதல், வேற ஒண்ணும் இல்லை. இதை விட்டு நீங்குதல். நீங்கிய மாத்திரத்திலே அது நம்ம கையில இல்லை. முதல்ல இந்த பக்குவ நிலை என்பது இறைவனுடைய திருவருள் அது கூடி வரும்போதுதான் இதெல்லாம் நீக்கும். எல்லாம் ஒரே நேரம் சக்தி நிபாதம் என்ற மாத்திரத்துல அருள் வீழ்ச்சி. அருள் வீழ்ச்சி அது கூட வீழ்ச்சியாக வேகமா அப்படி பதிவும் போது அப்படியே இருள் நீக்கம். அந்த இருள் நீக்கம் பெற்ற ஆன்மாக்கள். அப்ப அந்த இருள் நீக்கத்திற்கு காரணமாக இருப்பது எது? ஆச்சாரியன், குரு. இந்த குருதான், இறைவன் தான் குருவாக வருகிறார். சிவமே அங்கே குருவாக வருதல் அப்படின்றதுலாம் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதான் இந்த 7வது பாடல் ரொம்ப அழகா நமக்கு எல்லா திருமுறைகள் சாத்திரங்கள் எல்லாவற்றிலும் இந்த கருத்து, ஆழமான கருத்து. இந்த கருத்து பக்கம் பெற்ற ஆன்மாக்களுக்கு இதுகார் உள்ளிட்டு நடத்திய இறைவன், இறைவனுடைய திருவருள் சக்தி தான் திரோதானமா நடந்துச்சு. இப்போ உருவம் கொண்டு முன்பாக வந்து நிற்ற அந்த தன்மையை இந்த பாடல 7வது பாடலை இப்ப சொல்லுவாங்க மணிவாசகர் பெருந்தகைய. சிற்றம்பலம். அது பழச்சுவை என, அது அதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதனால அண்டர்லைன் பண்ணிக்கணும். அது பழச்சுவை என, அமுது என,
அரிதற்கு அரிது என, எளிது என, என்னென்ன வார்த்தைகள் போடுறாங்க. அதுன்ற ஒரு வார்த்தை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த அது என்பது இங்க இறைவனுடைய தரக்கூடிய சிவ ஆனந்தம், பேரானந்தம். ஏன்னா இந்த பக்குவம் பண்ற, ஏன்னா இப்ப பக்குவம் பண்ற ஆன்மாக்கள் தான் இது கொடுக்கவே. திருப்பள்ளி எழுச்சினாலே பக்குவம் பண்ற ஆன்மாக்கள் தான். இதையும் கூட 20வது பதிகமாக வச்சிருக்காரு. 51 பதிகத்துல 20வது பதிகமாத்தான் இந்த திருப்பள்ளி எழுச்சி வச்சிருக்காரு. ஏன்னா பக்குவ நிலை முதல்லயே வந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தான் வரும். அது எத்தனையோ பிறவிகள்ல பல்லூழி காலம் அரணை அச்சிக்கில் சற்றே ஞானம் நல்கும். ஞானம் வந்த மாத்திரத்தில் தான் ஆச்சாரியன். இன்னும் சொல்ல போனா ஆச்சாரியன் வந்ததால் ஞானம் வந்ததால் ஆச்சாரியன்னா 2 அட் அ டைம். அதான் சத்தினி பாதம் என்று சொல்லக்கூடியது. இந்த ஆச்சாரியனுடைய உபதேசம், தீட்சை, இதையெல்லாம் கிடைத்த இந்த ஆன்மா, கிடைக்கப்பெற்ற ஆன்மா இறைவனை உணர்ந்து அந்த இறைவன் தரக்கூடிய, இந்த இறை அருளினால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சிவானந்தம், இதுதான் போகம், சிவபோகம். இவ்வளவு நாள் நம்ம உலக போகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் உலக போகத்தை. நமக்கு சிவபோகம்னா என்னன்னு தெரியாது. இதை போல அது, ஏன்னா இங்க அனுபவிச்சதை வச்சுதான் நாம சொல்ல முடியும். இப்போ மாம்பழ சீசன் வருது, சிலரு அதிகமா மாம்பழம் சாப்பிடுவாங்க. அதுல வெரைட்டியா வாங்கி சாப்பிடுவாங்க. இது பங்கனப்பள்ளி நல்லா இருக்கும், இது அல்போன்ஸா அதை விட நல்லா இருக்கும், சப்பட்டை கொஞ்சம் ஸ்மாரா இருக்கும், அதை விட கொஞ்சம் ஸ்மாரா இருக்கிறது நீளம், இந்த கிளிமுட்டு அப்படிம்பாங்க. இல்ல பஞ்சவர்ண சிறுசா இருந்தாலும் டேஸ்டா இருக்கும். நல்ல ஒரு பழுத்து நல்லா வந்ததுன்னா அது மரத்திலேயே கூட பழுக்க வச்சு எடுத்துட்டா அது ரொம்ப நல்லா. இப்படி எல்லாம் பழத்தை அனுபவிச்சவங்க இந்த வெரைட்டி, இந்த அது அந்த பழத்தை சுவை சொல்லும்போது இந்த பழம் அப்படின்னுவாங்க. அதை நல்லா அனுபவிச்சவங்களுக்கு இந்த பழத்தின் ருசி, இந்த வெரைட்டியில உள்ள பழம் இது அப்படின்னு தெரியும். மாம்பழத்தையே கண்ணால பார்க்காதவனுக்கு அது எப்படி இருக்குன்னா, எப்படி ஏதோ ஒரு பழம்ன்றாங்க, இது ஒரு பழம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப அந்த பழத்தை நம்ம கண்ணாலே பார்க்கல, இப்பதான் ஏதோ கொடுத்துருக்காங்க, இது என்னன்னு தெரியல, கொடுத்தாங்க, சாப்பிட்டா நல்லா இருக்கும்னாங்க, சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பழமே தெரியாது. ஆனா அதனுடைய ருசியை ஏற்கனவே தெரிந்தவர்கள் இது அப்படின்றாங்க இல்லையா. அது போல இப்ப இந்த பாட்டுல கொண்டு வர பாருங்க, அது அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வர, அந்த பேரானந்தம், சிவானந்தம், அந்த சிவானந்தத்தை அனுபவிப்பதுதான் உயிர்களாகிய உயிர்கள் எல்லா உயிர்களும், இந்த உயிர் அந்த உயிர்ல எல்லா உயிர்களும் அதனுடைய குறிக்கோள் அதுதான், முக்தி பேரு. இதை அப்படியே அழகா சொல்றார். அது அந்த சுவையை கண்டார்கள் இருக்கிறார்களா? கண்டார்கள் வெண்டிலர், வெண்டார்கள் கண்டிலர்மா. அனுபவிச்சவங்க சொல்ல முடியாது. அது அனுபூதி நிலை, அந்த பேச்சு அடங்கிய நிலை, பேச்சு அற்ற நிலை. அதை நம்ம அருளாளருடைய வாக்கிலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் நம் போன்றவர்கள் தேரணும். அதுக்காக தான் இவங்களை அனுபவிச்சவங்களை, அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சவங்களை மீண்டும் இங்க போட்டாச்சாமி. மாணிக்கவாசகருடைய வார்த்தைகள் எல்லாம் விட்டுடுதி கண்டாய் அப்படின்னா, ஐயோ நான் இவ்வளவு நாள் அங்க இருந்து அனுபவிச்சனே, இப்ப ஏன் என்னை விட்டுட்டு போன? காரணம் இல்லாம செய்வாராக்க சுவாமி? எந்த காரியமும் கிடையாது, எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம். இந்த சீவன் முக்தர்களை இறக்குதல், நம்ம அருளாளர்களுடைய வரிசையை அப்படியே நீங்க பாத்துக்கலாம். இவங்கெல்லாம் அனுபவிச்சு எதை அனுபவித்தார்கள்? அந்த இறை அனுபவம், சிவ அனுபவம். அது எப்படிப்பட்டது அப்படின்னா, அவங்கவுங்க அனுபவத்தை சொல்லுவாங்க. இது நான் சாப்பிட்டுருக்கதுன்னா அந்த பழம் மாதிரி, இங்க அதைத்தான் சொல்ற, அது பழ
பழச்சுவை என. ஒரு பழம் சாப்பிட்டா நல்ல கனிஞ்ச பழம், அந்த பழம் சாப்பிட்டா எப்படி ஒரு சுவையாக இருக்கும். அது அவரவர்களுக்குடைய உடம்புக்கு தகுந்தாப்புல. நம்ம இன்னைக்கு சொல்றோம், நாவின் அந்த அரும்புகள் கூட சொல்லுவாங்க. சில டேஸ்ட நல்லா பார்த்து பார்த்து லேட்டா உப்பு கூட குறைனாலும் கண்டுபிடிச்சிடாங்க, இல்லையே இது நல்லா இல்லையே, இந்த சுவை நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்க வாட்டி சாப்பிட்டுட்டே இருக்கும். இப்ப இந்த ஆனந்தம் சிவானந்தம், அந்த சிவானந்தத்தை சொல்ல வர, அது அது என்பது சிவானந்தம். அந்த சிவானந்தம் பழச்சுவை என. அந்த பழத்தில் கிடைக்கக்கூடிய இதெல்லாம் பழம் என்பது நம்ம உலகத்துல நாம அனுபவிக்கிறது. ஒரு காட்டுக்கு ஒருத்த போறோம், பெரிய உருவம் கொண்ட காட்டு எருமை வருது, ஏன் இவ்வளவு பெருசா, ஏன் இது நம்ம நாட்டுல இருக்கு பாரு, வீட்டுல இருக்கு பாரு எருமை, அது அதே மாதிரி கொஞ்சம் பெருசு காட்டெருமை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப நாட்டிலே பார்த்ததை வைத்து காட்டிலே உணர்கிறோம். அதை போல உலகத்திலே அனுபவித்த ஒரு பழத்தை வைத்து இது போன்ற ஒரு சுவை. ஆனா இங்க இது கொஞ்ச நேரத்திற்கு கால இட எல்லையில் நமக்கு ஒரு இன்பத்தை தருகிறது, சிற்றின்பத்தை தருகிறது. அது வருவதோ பேரின்பம். இந்த இடத்துல அதத்தான் பழ சுவை. திருமலை தேவநாயனார் ரொம்ப அழகா சொல்றாரு. ஒன்று கண்டேஞ்சோ உலகுக்கு ஒரு கடி, நன்று கண்டாலது நமச்சிவாய கனி, மென்று கண்டாலது மெத்தென்று இருக்கும், என்று கண்டாலது தித்திக்கும் தானே. மென்று அப்படி நமச்சிவாய கனி அது எப்படி இருக்கும்? மென்று கண்டால் மெத்தனை இருக்கும், தின்று கண்டால் தித்திக்கும் கனி. அப்ப எவ்வளவு அனுபவம் இருந்தா அப்படி சொல்லுவார்கள். ஒன்று கண்டேன் இவ்வுலகுக்கு ஒரு கனி. கனி இப்படி அழகா கனியாக்கி சொல்கிறார். அவர்கள் அனுபவித்த அந்த கனி, அனுபவிக்காம சொல்ல முடியாது. அவர்கள் அனுபவித்தார்கள், அந்த கனியை நமக்கும் காண்பித்தார்கள். அது அப்பர் பெருமானும் அழகாக, கனி தந்தால் கனி உண்ண வல்லீரோ, நான் ஒரு கனியை தர்றேன், உங்களால சாப்பிட முடியுமான்னு கேட்க. அப்ப சாப்பிட முடியுமான்னு கேட்ட மாத்திரத்துல ஒரு வில்லங்க இருக்குன்னு அர்த்தம். நல்ல பழுத்த கனி, கனின்றாரு. அப்ப பழத்தை யாரா சாப்பிடாம இருப்பாங்களா? யோசிச்சுப்பாங்க. சின்ன குழந்தை கூட வாயில போட்டா அப்படியே நழுவி உள்ள போயிடும். பல்லு இல்லாத சிறு குழந்தைல இருந்து நல்ல வயசான வரை எல்லாரும் கனி சாப்பிடலாம். அப்படியே கனி உண்ண வல்லீரோ என்று அவர் கேட்டார் என்றால், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு கனியை கொடுப்பாங்களா? நல்ல காய்ச்சல் அடிச்சிருக்கு, அல்லது நல்ல வயிற்றுப்போக்கு, இல்ல ஒரே அசதியில இருக்கிறாங்க, ஒண்ணுமே உள்ள போற சாப்பாடு எதுவும் டைஜஸ்ட் ஆகாத நிலையில இருக்காங்க, அவங்களுக்கு கொண்டு ஒரு மாம்பழத்தை கொடுக்க முடியுமா? இன்னும் சொல்லப்போனா சுகர் பேஷண்ட்டையும் சேர்த்துக்கோங்க. டேபிள் நிறைய மாம்பழம் இருக்கும், சுகர் பேஷண்ட் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அப்ப கனி, அந்த கனியை உண்பதற்கும் நமக்கு உடலுக்கு தகுதி என்ற ஒன்று வேணும். தகுதி இல்லாம சாப்பிட முடியாது. அது போல இங்க பழச்சுவை, இறைவன் எப்படி இருக்கிறார்? கனி தரும் சுவையாக இருக்கிறார். ஆனால் அதனை எல்லாராலும் இப்போ, ஆனா எப்படினாலும் நமக்கு கிடைக்கும். நம்முடைய சாத்திரங்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சா, துறந்தோர் துறப்போர் தொகைம்பர் உமாபதி சிவாச்சாரியா திருவள்ளுவர். அப்ப நாமெல்லாம் துறப்போர் பட்டியல் இவ்விகுதி, அது எதிர்காலம், இனிமேல் வரப்போகுது, நமக்கு இனிமேல் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த பட்டியல்ல நம்ம பேரெல்லாம் இருக்கு. ஏற்கனவே அனுபவிச்சவங்க இருக்காங்க. அந்த அனுபவிச்சவங்க பட்டியல்ல அவங்கதான் இப்ப வந்து சொல்றாங்க. அதைத்தான் இங்க மணிவாசக பெருந்தகையார் நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறார். அது அந்த சிவானந்தம். அந்த சிவானந்தம் பழச்சுவை என, அமுது என. அப்பா தேவாமிர்தமா இருக்குப்பா. அமுதத்தை நாம உண்டிருக்கோமா?
நம்ம பழத்தை உண்டிருப்போம், மனிதர்களாகிய நாம பழத்தை உண்டிருப்போம். அதனால அந்த அது என்பதற்கு பழத்தை கொண்டு வந்தார். அமுதத்தை யார் உண்டாங்க? தேவர்கள். அந்த ஒரு கேட்டகரி இருக்கிறாங்கல்ல. நாம மனிதர்கள்ன்ற கேட்டகரி, அவங்க தேவர்கள் என்ற கேட்டகரி. இப்ப அந்த தேவர்கள் உண்டது எது? அமுதம். அப்பா அமுதமா இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லலாம். எப்பா பழம் தான், பழம் இந்த பழம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப வரிசையா ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு சொல்றாரு பாருங்க. அப்ப மனிதர்களாகிய நமக்கு பழச்சுவை என, தேவர்களுக்கு அமுது என. ஏன்னா அமுதத்தை வேண்டித்தானே பார்க்கடலை கடைந்தார்கள். வந்த நஞ்சை ஏற்றுக்கொண்ட இறைவன் அமுதத்தை இவர்கள் பெற வேண்டும் என்று விருப்பத்தோடு அவர்களுக்கு கொடுத்த இறைவன் அந்த அமுதத்தை உண்டனால் வெகு காலம், அப்பவும் உங்களுக்கு காலம் வரையில இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் வெகு காலம் இருக்கிற காலம்லாம் நல்லது, சுக போகங்கள். என்ன போகம்? அதுவும் அவர்களுக்குரிய தேவலோக போகங்கள் தான். சிவானந்தம் கிடையாது, சிவபோகம் இல்ல, தேவலோக போகம் தான். நமக்கு உலக போகம், அவர்களுக்கு தேவலோக போகம். அதுதான் பல சுவையென அமுது என. அவர்கள்ட்ட கேட்டா எப்படி இருக்கும் சிவானந்தம்? அந்த தேவாமிர்தம் மாதிரி அமுது என. அடுத்து அரிதற்கு அரிது எது? அப்பா அதெல்லாம் கிடைக்குமா? இதுல ஒவ்வொரு ஒரு சிலர், இது உயிர்கள் பழச்சுவை என்று சொல்ல, தேவர்கள் அமுது என்று சொல்ல, இன்னும் ஒரு சிலர் அதெல்லாம் கிடைக்காதுப்பா, அதெல்லாம் அறியவே முடியாதுப்பா. அரிதற்கு அரிது என இந்த சிவானந்தம் சிவபோகம் இதையெல்லாம் அறிய முடிப்பாங்க, இதெல்லாம் அடைய முடிப்பாங்க. இது எதுக்குங்க வீணான வேலை? இப்படி எல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லையா? அரிதற்கு அரிது என ஒவ்வொன்றையும் கமம் கொடுக்கங்க. எளிது என இன்னும் ஒரு சிலர், யாரு? நம்ம சிவனடியார்கள் தான். சதா காலமும் இறைவனை துதித்து வணங்கிக் கொண்டு இருப்போம். என அரிது? இறைவனை வணங்குங்கள், வழிபாடு செய்யுங்கள், சரியில் நில்லுங்கள், இறைவன் கிரியை தருவார். கிரியையில் நில்லுங்கள், இறைவன் அந்த யோகத்தை தருவார். யோகத்தோடு ஒன்று இருங்கள், ஞானத்தை தருவார். ஞானமே வழிபாட பரம்பொருள் குருவாக வந்து நிற்பார். இது என்ன கஷ்டம்? எளிது. இறைவனை அடைவதா கஷ்டம்? அன்பு, அன்பெனும் குடியில் அகப்படும் மலை இவன். அவன் மலைக்கச் செய்பவன் தான், மலை போன்றவன் தான். ஆனால் என்னுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு இறங்கியவன். அவ்வளவு ஒரு அருமையான நம்ம 63 நாயன்மார்கள்லாம் பாத்தீங்கன்னா அன்பு, இந்த கூடும் அன்பினில் கும்பிடுதலை என்று கொடும் வேண்டாம் என்று இருந்தவர்கள். அன்பு, இந்த அன்புக்கு அவன் எளிவந்த பிரானாக. நம்ம அந்த ஒவ்வொரு புராணத்தையும் எடுத்து பாருங்க, சாமி எப்படி எளிவந்த பிரானாக வந்து அவர்களுக்கு உதவந்த தன்மையை நம்ம புராணங்கள் வாயிலாக அறிகிறோம். திருவிளையாடற் புராணத்துல எல்லாம் அப்படியே அந்த வந்திப்பாட்டி கூப்பிட்ட மாதிரி, தினசரி போனாலா, கோயிலுக்கு போனாலா, சாமி கும்பிட்டாளா, விரதம் இருந்தாளா, ஒண்ணும் கிடையாது. அன்பு மேலீடு. ஒவ்வொரு நாள் அவ செய்யற தொழில்ல அவ வச்சிருக்கிற புட்ட ஒன்ன வச்சு மானசீகமாக வணங்கி வழிபாடு உள்ளத்தில் அன்பு நிறைந்து இருந்தாள். அந்த அன்புக்காக வேலை பார்க்கறதுக்கு வந்தார் சுவாமி, கூலி ஆளாக வந்தார். என்ன ஒரு அந்த அன்பு பாருங்க. அப்ப எளிதன, அப்ப அவங்கெல்லாம் அரிதற்கு அரிதன, அதெல்லாம் அடைய முடியாதுப்பா அப்படின்னு சொல்ல என்ன கஷ்டம். அன்பு செய்வார். அதற்கான அப்பர் பெருமான் ரொம்ப அழகா சொல்வாரு, உறவு போல் நட்டு உணவு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. எவ்வளவு எளிதா சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? இந்த விரதம் இருக்கணும், அந்த விரதம் இருக்கணும், இப்படி இருக்கணும், சரியையா கிரியா, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது எனக்கு. இத எப்படி இருக்கிறது? இந்த சாமியை எப்படி அடைகிறது? ஒண்ணுமே வேணும். உறவு என்ற கோல் உங்களுக்கு அப்பாவா தெரியுதா, அப்பான்னு வச்சுக்கோங்க. அம்மாவா தெரியுதா, அம்மான்னு வச்சுக்கோங்க. சகோதரனா தெரியுதா, சகோதரன் வச்சுக்கோங்க. நண்பனா தெரியுதா, நண்பன் வச்சுக்கோங்க. என்னுடைய மணாளனா தெரியுதா, மணாளன் வச்சுக்கோங்க. காதலனா தெரியுதா, காதலன் வச்சுக்கோங்க. இப்படி ஒவ்வொரு வகையான எந்த வகை உங்களுக்கு
பிடிக்குதோ அந்த வகையில உறவு என்ற ஒரு கோலை நடுங்கள் உணர்வு என்ற கயிறினால் முருங்க வாங்கி தடையிட்டார். முன்னாடி வந்து கூப்பிட்டியா கூப்பிட்டியா அப்படின்னு எளிதாக வந்து எளிது என. அப்ப எவ்வளவு இந்த வார்த்தையில அது என்ற அந்த சிவானந்தம், அந்த இறைவன், அந்த இறைவன் தரக்கூடிய அந்த பேரானந்தம் அனுபவம், அது பழச்சுவையென அமுதென அரிதற்கு அரிது என எளிது என அமரரும் அறியா. அந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் அறிந்தார்களா? அவங்களுக்கு அமுதம் தான் தெரிஞ்சிச்சு, அமுதம் தானே தெரிஞ்சிச்சு. அதான் அமுது அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்டதை வச்சுதானே சொல்ல முடியும். அமரரும் அறியார், தேவாதி தேவர்கள் எல்லாம் அறிய. ஏன்னா அவங்க அந்த போகத்தை வேண்டி போகத்திலே விழுந்து கிடக்கிறார். அதுலயும் கூட ஒவ்வொரு வகையான உலகம் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். பிரம்மாவுக்கு ஒரு சத்தியலோகம், அவருக்கு ஒரு விஷ்ணு லோகம், பரமபதம், இப்படி எல்லாம் பார்த்திருப்போம். அந்தந்த உலகத்துல இருக்கக்கூடிய போகம், இன்பம், அந்த போகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அந்த ஆன்மாக்கள், அதுவும் ஆன்மாக்களே. நாம உலகத்துல இருக்க நாம ஆன்மாக்கள், அறிவு கொண்ட ஆன்மாக்கள். அவர்கள் நம்மளை காட்டிலும் மேலான தவத்தை செய்ததால், எப்பா உங்களுக்கு என்ன வேணும், இவ்வளவு கஷ்டப்பட்டு தவம் பண்றீங்களே, என்ன வேணும், எங்களுக்கு அதிகாரம் வேண்டும், இந்த தளத்திலே இருந்து நாங்கள் அதிகார பூர்த்தியாக இருக்கணும், வாங்கிக்கோங்க. தகுதி உங்களுக்கு இருந்துச்சு. தகுதி என்ன தகுதி? தவம் செய்ததால் அந்த தகுதி, அந்த தகுதியை சாமி கொடுத்தார். ஆனா இந்த அருளாளர்கள் யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது எதையாவது கேட்டாங்களா? உங்ககிட்ட அன்பு செய்யறத தவிர எங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம். சதா காலமும் இறைவனை உள் நிறுத்தி உயிரின் அறிவிலை நிறுத்தி அவன் தரும் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டார். உடல் உள்ள போதே சீவன் முக்தர்களாக இருந்து அந்த பேரானந்தத்தை அனுபவித்த இந்த அடியவர் பெருமக்கள் அருளாளர்கள். இப்ப இந்த பாடல் அந்த பக்குவம் பெற்ற சீவன் முக்தர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் இருப்பவர்கள், அதுக்கு உரிய பாடல் இது. இன்னும் சொல்ல போனா இந்த 10ஆம் சூத்திரத்துல நமக்கு சிவஞான போதும் 10ஆம் நூற்பா வீட்டுல இதை முடிச்ச பிறகு அதையும் எடுத்து கையில வச்சு பாருங்க. அவனே தானே ஆகிய அன்னை ஏகனாகி இறை பண்ணி நிற்க. அந்த 2 கூற்றே ஏகனாகி நிற்றாலும் இறை பண்ணி நிற்றது தான், வேற ஒண்ணும் இல்லை. இறைவனினா இறைவனுக்கு செய்யற பணியெல்லாம் இல்ல, தான் ஒரு பொருள் என்பதையே விட்டு எல்லாம் அவன் செய்ய என்ற நிலையில் அதான் இறை பணி நிற்று. அப்படிப்பட்ட நிலையைத்தான் இங்கு எடுத்து சொல்கிறார் மணிவாசக பெருந்த. ஏன்னா இவங்கெல்லாம் அந்த நிலையில இருந்தவங்க, அதனால அப்படியே எடுத்து சொல்லக்கூடியவராக இந்த சிவானந்தம், அந்த இறைவன் தரக்கூடிய பேரானந்த நிலை எப்படி என்று சொல்லி, அரிதன அமரரும் அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். அடுத்த 2வது வார்த்தை பாருங்க. முதல் 2மே அந்த சிவானந்தத்தின் தன்மையை எல்லாம் எடுத்து பட்டியல் போட்டு காண்பித்த மணிக்கவாசக பெருந்தகையார். அடுத்து 3வது வரியில சொல்றா பாருங்க. இது முதல்ல அதுன்னாரு, அது ஒரு அகல சுட்டு, செய்மை சுட்டுமாங்க. இது அண்மை சுட்டு, இது அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அது என்பது செய்மை சுட்டு தள்ளி இருக்கிறது. இப்ப சொல்றாரு பாருங்க, இது அப்ப முன்னாடி நிக்கிறது இது அவன் திருவுரு. அப்ப முன்னாடி முன்னிலையில இருக்கிற ஆச்சான் இவருக்கு முன்னாடி வந்தாச்சு. ஏன்னா பக்குவம் பெற்ற ஆன்மா, இந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு சகல வர்க்க ஆன்மாக்களுக்கு அத முன்னாடியே வந்துடுவாரு சுவாமி. எப்படி வருவாரு? மனுடைய சட்டை தாங்கி வருவார். இது அழகா அந்த பாட்டுல சொல்றாரு பாருங்க. இது முன்னாடி நிற்கக்கூடிய அந்த குரு வடிவு, அந்த குரு வடிவைத்தான் இது. இது அவன் திருவுரு. இந்த வார்த்தையவே அப்படி நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும்.
இவன் அவன். அந்த முதல்ல இது அவன் திருவுரு அம்மா கொடுத்துங்க. இவன் அவன். இந்த இவன் அவன்றது நேரமான ஒரு வார்த்தை. கேட்டா மகா வாக்கியனோட இதை சொல்லலாம். இவன் அவன். அப்ப இவன் தான் இகர சுட்டு முன்னாடி இருக்கிறது. அவன் தான் அங்க இருக்கக்கூடிய இறைவன், பரம்பொருள், சொரூப நிலையில் இருக்கும் பரம்பொருள், கற்பனை கடந்த ஜோதி, கருணையே உருவமாகி. அப்ப சொரூப லக்கணத்துல உள்ள இறைவன், கற்பனைக்கெல்லாம் எட்டாத ஜோதியான இறைவன் இங்கே முன்னாடி உருவம் கொண்டு வந்து விட்டார். எதனால்? கருணையினம். கருணையே உருவமாகி. அப்ப எது இந்த இடத்துல? இது அவன், இது அவன். இது என்றால் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மானுட சட்டை தாங்கி வந்த ஆச்சாரியனுடைய கோலம், ஆச்சாரிய கோலம். திரு இது அவன் திருவுரு, இவன் அவன். இங்க முன்னாடி ஆச்சாரிய கோலம் கொண்டு வந்து இருக்கிறாரே, இது யார் தெரியுமா? அவன், மேலான பரம்பொருள். குருவே சிவமென கூறினன் நந்தினன். இப்ப குரு வடிவம் தாங்கி வந்திருக்கிறார். அவனேவனானது அவனருளால் கல்லது, இவன் அவன் ஆகான் என்றும் தீர்ப்பர, என்றும் இவனே என்றும் தீர்ப்பர. அவன் இவன் ஆனது. இது அழகா 96 பாடல அழகா சொல்ற. அவன் இவன் ஆனது அவன் அருளால் அல்லது இவன் அவன் ஆகான் என்று உந்திப்பத, என்றும் இவனே. அல்ல அருமையான பாட்டு இது. இவன் என்றால் இந்த இடத்துல இவன் என்றால் இந்த பாட்டுல சொல்றது ஆன்மா. அப்ப அவன் இங்கே திருவுரு கொண்டு வரவில்லை என்றால் இந்த ஆன்மா ஒரு நாளும் பக்குவப்பட முடியாது. அதுக்காக இந்த மானுட சட்டை தாங்கி வந்து ஆச்சானாக அவன் இங்கே வந்து நம்மை ஆட்கொள்ள வந்த தன்மை. எவ்வளவு அருமையான ஒரு வரி பாருங்க. அது நீங்க இதையும் பார்த்துட்டு இதுக்குரிய திரு களிற்றுப்படியார் 92வது பாடல், அந்த அதையும் நீங்க சேர்த்து எடுத்து பார்த்தீங்கன்னா அருமையா புரியும். இந்த வார்த்தை இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே அப்படின்றது அழகா புரியும். அவன் இவனாய் நின்றது, அவன் இவனாய் நின்றது அவன் அருளால் அல்லது, எவன் அவனாய் நிற்கின்றது ஏழாய் அவனிதனில் தோன்றும் மர புல் ஊழி தொல்லுலகில் அம்மரமாயிடுமோ சொன்னாயிது அப்படின்னு அழகா நமக்கு அதுலயும் திரு களிற்றுப்படியாரையும் அழகா எடுத்து சொல்கிறார் என்றால், ஒரு வடிவாக வந்து நாம் எல்லோரும் இறைவனை வழிபட வேண்டும் என்பதற்காக இறைவன் மானுட திருமேனி தாங்கி வருவதை இங்கே அழகாக எடுத்து சொல்கிறார். இதைத்தான் மணிவாசக பெருந்தகையார் இது அவன் திருவுரு, இறைவன் எம்பெருமானே திருவுருவம் கொண்டு முன்னிலைகள் என மணிக்க வாசக பெருந்தகையாருக்கு திருப்பெருந்துறையிலே அந்தனாய் ஆண்டு கொண்டு வந்து கடல் காட்டி ஒவ்வொரு பாடலையும் ரொம்ப அழகா நமக்கு எடுத்து சொல்வார். அந்த அந்தன கோலம் கொண்டு வந்து தம்மை ஆட்கொண்ட அந்த முறைமையை, அந்த முறைமையினால் இறைவனை, இந்த இறைவன் அப்படி வந்து நமக்கு வரலன்னா நாம ஒன்றையும் உணர முடியாது, அறிய முடியாது. இன்னும் சொல்ல போனா இந்த மானுட சட்டையும் நமக்கு நீங்க முடியாது. அவன் தரக்கூடிய அந்த ஆனந்தத்தை, ஏன்னா முதல்ல சொன்னது அது என்பது சிவானந்தம். அந்த சிவானந்தத்தை நாம் பெற வேண்டும், அதிலே திளைக்க வேண்டும். அதுதான் இந்த முக்தி. இந்த முக்தி என்ற ஒரு பேரு நாம் பெற வேண்டும். அதற்காக இறைவன் இறங்கி வரவில்லை என்றால் இந்த ஆன்மாக்கள் கிடைத்தேற. அந்தணன் ஆகி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டி, அந்தணன் ஆகி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டி, எம் தமராம் இவன்
என்று எம் தமரான் இவன் என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டு அருளும், என்னையும் ஒரு பொருளாக கொண்டு ஆட்கொண்டு அருளும் செந்தடல் போல் திருமேனி தேவர் பிரான் வரக்குவா என்று புலிப்பத்துல நிறைய இடத்துல சொல்றார். அந்தனாக வந்து ஆண்டு கொண்ட அந்த தன்மையை அவன் இவனாக வந்து ஆண்டு கொண்ட அந்த தன்மை இது அவன் திருவுரு, இவன் அவன். எனவே அல்ல 30வது பதி அடிக்கடி உங்களை நான் படிக்க சொல்லுவேன். ஏன்னா இறைவன் திருக்கோலம் காட்டி வந்த அந்த தன்மை பிணக்கில்லாத பேருந்துரையே பேரு மானுநாமங்கள் பேசுவாக்கு இணக்கில்லாததோ இன்பமே வரும் துன்பமே துணை தம்பிரான் உனக்கில்லாததோ பித்துமே யாமல் வினை ஒத்த பேர் கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கொன்றிலே. கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய். அவனால இறங்கி வரையும் நாமால அடைய முடியாது. அதையும் சேர்த்து எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லா அருளாளர்களும் சொல்லக்கூடியது அதுதான். அவனாக வரணும், தானாக வர வேண்டும். தானாக வரலைன்னா நாம அவனை சென்று அடைதல் என்பது கிடையாது என்பதையும் நமக்கு அழகாக எடுத்து சொல்வார்கள். இங்கே அந்த பேர் ஆனந்தத்தை அடைய வேண்டும், பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் இது அவன் திருவுரு, இவன் அவன். எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும், எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும். மணிவாசக பெருந்தகையாருக்கு குரு வடிவாக இங்கே வந்து தம்மை ஆட்கொண்ட முறைமையினை மிக அழகாக இங்கே பட்டியல் போட்டு சொன்னார். எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும். இந்த இடம் அது எந்த இடம் அப்படின்னா திருப்பெருந்துறையத்தான் சொல்றாரு. ஆனா இந்த உத்தரகோச மங்கையில் இருக்கும் பெருமான் திருப்பெருந்துறையில் வந்து என்னை ஆட்கொண்டான்றத அடுத்த 2 வரியில சொல்றார். உத்தரகோச மங்கையில இவர் ஒரு காலத்தில் 1000 இருடிகளாக இருந்து இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். அந்த 1000 இருடிகளில் இவர் ஒருவரா பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள். அதுல இவரைத்தான் இறைவன் தேர்ந்தெடுத்தார். எதற்காக? இந்த திருவாசகம் தருவதற்காக. திருவாசகம் என்பது நல்ல பக்குவம் பெற்ற ஒரு ஆன்மா. அதாவது பசுக்கரணங்கள் எல்லாம் பதிக்கரணங்களாக சிவக்கரணங்களாக அப்படியே மாறி அந்த வாசகம் வார்த்தைகள் சொல்லெல்லாம் அந்த பதியின் வாக்காக சிவத்தின் வாக்காக திருவாசகம். அப்ப இறைவனுடைய வாக்கு வேற ஒண்ணும் இல்லை, திருவாசகம். அது கொஞ்சம் நல்லா எளிமையாக்கி கொடுத்திருக்கிற சாமி கொடுத்திருக்காரு இல்லையா? அதனால அது ரொம்ப எளிமையா நம்ம போன்றவர்கள் நாம படிக்கணுமே. எளிமையா இருந்தா தானே நம்ம படிப்போம். இது கஷ்டமா இருந்ததுன்னா இப்ப மாபாடியத்தை எல்லாரும் படிக்க முடியுதா? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருத்தர் சொல்லி கொடுத்தா கூட உடனே எல்லாம் புரியாது அந்த வார்த்தைகள். அதனால நம்மை நன்றாக தெரிந்து கொண்ட இறைவன் இங்கே மாணிக்க வாசகரை தேர்ந்தெடுத்து அவர் மூலமாக, அப்ப அவருடைய வாக்கு இல்ல, சாமியோடைய வாக்கு. ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார்ல, எனதுரை தனதுரை. அப்ப அவங்களுடைய கரணங்கள்லாம் மாறிட்டு பதிக்கரணங்களாக மாறிட்டு சிவக்கரணங்கள். இந்த பாடலே அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும். இங்கே வந்து அருள் தந்த இந்த திருவருளோடு ஒன்றித்த நிலை. இப்ப திரோதானம் சுத்தி ஆகிட்டு, இந்த பாடெல்லாம் திரோதானம் சுத்தி தான். திரோதானம் சுத்தி ஆயிட்டு திருவருளோடு ஒன்றித்து நிற்கும் நிலை. இங்கு எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும். எது அப்படின்னா மதுவளர் பொழில் திரு உத்தரகோச மங்கை மங்கை உள்ளாய் அப்படிங்கிறார். உத்தரகோச மங்கையில இருக்கக்கூடிய இறைவா எம்பெருமானே. அந்த உத்தரகோச மங்கை என்பது எப்படி இருக்குமா? நல்ல தேன் சொரியக்கூடிய மலர்களை உடைய ஏராளமான மரங்களும் கொடிகளும் செடிகளும் நிறைந்ததான பொழில்கள் சோலைகள்
சூழ்ந்த தேன் இருந்தாலே, தேனோடு கூடிய மலர்கள் இருந்தாலே அங்க என்ன வந்துடும்? வண்டுகள் இருக்காரு, இதை சாப்பிடுறதுக்கு வந்துடும் இல்லையா? அப்போ இது எவ்வளவு ஒரு, இந்த இடம் எப்படிப்பட்டதுன்றது மூலம் பார்த்துக்கணும். உத்தரகோச மங்கை அப்படின்றதுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறார். அந்த அடைமொழி எப்படி கொடுக்கிறாங்க? மது, அதுனா தேன், தேனை சொரிந்து கொண்டு இருக்கிறார் ஏராளமாக. அதுவும் மது வளர், கொஞ்சோண்டு இல்ல, மீண்டும் 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 வளர்த்து கொண்டே இருக்கிறது. அப்ப அதை வளர்த்து கொண்டே இருக்குன்னா எவ்வளவு, ஒரு சாதாரண ஒரு பூனா ஒரு சொட்டு தேன் இருக்கும். திணை தன்னை உள்ளத்தோர் புவினில் தேன் பொன்னதே நினைதொரும் காண்டனோ பேசுந்தோறும் எப்போதோ அனைத்தெலும் பொழுதேக ஆனந்தத்தை சோரியோ முடிப்பூடையானுக்கே சென்றுதை போகத்துங்கே. அப்ப இவர் சொன்னது மது வளர். அப்ப மதுனா ஒரு துளி தேன் வந்து அந்த பூக்கள்ல தான் இருக்கும். ஆனா அந்த பூக்களை எல்லாம் சூடி இருக்கும் இறைவன் எம்பெருமான், அல்லது அந்த பூக்களின் வடிவாக இருக்கும் இறைவன் எம்பெருமான், மது தேன், அந்த ஆனந்த தேன் தரக்கூடிய இறைவன் எம்பெருமான் இருக்கக்கூடிய உத்தரகோச மங்கை. அப்ப அந்த தேனை உண்பதற்காக ஏற்கனவே வண்டுகள் மொய்த்து கொண்டு இருக்கிறது. எந்த வண்டுகள்? பக்குவம் பெற்றார்கள், ஏற்கனவே பக்குவம் பெற்ற. இப்ப 1000 பேர்ல 999 பேர் அங்க நின்று இருக்கிறார்கள். இந்த ஒருவரை மட்டும்தான் மானுட சட்டை கொடுத்து சாமியை திருவாரூர்ல கொண்டு போட்டார். எதுக்கு? நமக்கு திருவாசம் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல உத்தரகோச மங்கையை சொல்கிறார் பாருங்கள், மது வளர் பொழில் திரு உத்தர. அப்ப இறைவனுடைய சாநித்தியம் பெற்றதாகவும் அந்த இறைவன் தரக்கூடிய ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் வண்டுகளாக பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் நிறைந்திருக்க கூடியதாகும். அதுதான் மதுவளர் பொழில் திரு உத்தரகோசம். இங்க சாதாரணமான வெளியே உள்ள தேனை செறியக்கூடிய சோலைகள் அப்படி இல்லை. ஏன்னா இங்க சிவானந்தம் என்ற ஒரு தேன், அந்த தேனை பருகிக் கொண்டிருக்கும் அடியவர் பெருமக்கள் இருக்கக்கூடிய அந்த உத்தரகோச மங்கை, அந்த இடத்துல இருக்கக்கூடிய இறைவன் உள்ளாய், உத்தரகோச மங்கை உள்ளாய் அம்மைக்கு அருமையாக உபதேசம் செய்துகிறார். அம்மைக்கு உபதேசம் செய்துகிறார். அம்மைக்கு மட்டுமா? அடியார்களை ஆண்டு கொண்ட இடம் உத்தரகோச மங்கைக்கு. மங்கை மண் பிறக்கும் முன்றே மங்கை தோன்றினாள் அப்படின்லாம் சொல்லுவார். என்றைக்கு வந்ததுன்னே தெரியாது. இன்னும் மரகத நடராஜ பெருமானை பத்தி சொல்லும் போது, அம்மை காண இங்கே அறையிலே ஆடி அதன் பின் அரங்கத்திலே ஆடினார். அம்மை காண மங்கை காண அறையிலே ஆடி அதன் பின் அம்பலத்திலே ஆடினார். இதனுடைய பொருள் ஆழமான பொருள். மங்கை அப்படின்னா பெண், பசுக்கள். பசுக்கள் எல்லாம் கண்டு இன்புறும் வண்ணமாக உயிரின் அறிவிலே நின்றாடும் எம்பெருமான். அதன் பின்பாக அம்பலத்திலே, அந்த பேரம்பலத்திலே, பொன்னம்பலத்திலே எல்லோரும் காண அடினார் என்றும் சொல்வார். அம்மை இங்கே அம்மையாக்கியும் பார்த்தார்கள். அம்மை காண அறையிலே ஆடுதல் என்று மிக வெளியே எடுக்க முடியும். அந்த உள்ளதா இருப்பார். அதுவும் மரகத திருமேனியாக, பசுமை நிறம் கொண்ட திருமேனியாக, அப்படிப்பட்ட உத்தரகோச மங்கை ஏராளமான சிறப்புகளை கொண்டது இந்த உத்தரகோச மங்கை என்று சொல்லக்கூடிய பழம் தரும் அந்த தலம். இந்த தலத்தில் உள்ள இறைவன் எம்பெருமான். ஆனா வந்து ஆட்கொண்டது எந்த இடத்துல தெரியுமா? திருப்பெருந்துறை மன்னா. இங்க உத்தரகோச மங்கை உள்ளாயின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய இறைவா, ஏன்னா இங்கதான் ஏராளமான அடியவர் பெருமக்கள் பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள்லாம் உட்கார்ந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க, தியானம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய எளிதாக கிடைக்கக்கூடிய இறைவன் எளிதாக அன்பினால் பெறக்கூடிய நிலையை எடுத்து சொல்லி
இந்த இறைவன் என்னை ஆண்டு கொண்டது எந்த இடம் தெரியுமா? திரு பெரும் துறை மன்னா. அந்த மன்னான்ற ஒரு விழிச்சொல் வருது பாருங்க, அதையே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவரு ஒவ்வொரு இடத்துலயும் இறைவனை எப்படியெல்லாம் சொல்றாருன்றதுல இருந்து அந்த தன்மை நமக்கு புரிகிறது. மன்னன், மன்னன் என்றால் எப்படி இருப்பான் அப்படின்னா, மன்னனை போய் சாதாரண ஒரு குடிமகன் போய் பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அப்படிதான். சாதாரண உடனே போய் இப்ப எல்லாரும் பார்த்துடலாமா? நேரடியா பார்க்க முடியாது. இங்க திருப்பெருந்துறை பெருந்துறையாக இருக்கக்கூடிய அந்த திருப்பெருந்துறையிலே மன்னனாக வந்து அங்க உத்தரவாசமங்கையில எளிதாக வந்து எமக்கெல்லாம் பேரானந்தத்தை தந்த நீ இங்க மன்னனாக திருப்பெருந்துறையிலே மன்னனாக வந்து இங்கே அந்த இப்படிப்பட்ட தளத்திலே பெருந்துறையான இந்த இடத்திலே மன்னனாக வந்து ஆனால் எம்மை ஆண்டு கொண்டது எப்படி வந்த ஆணுட சட்டை தாங்கி அந்தனாக வந்து ஆண்டு கொண்ட அந்த தன்மை. மன்னனான நீ இறங்கி வந்து எமக்காக வந்த தன்மை, இதெல்லாம் சேர்த்து அதுல அழகா போடுற. திருப்பெருந்துறை மன்னா, எது எம்மை பணிகொள்ளுமாறு, எது எம்மை பணிகொள்ளுமாறு. ஆறு என்றால் வழி, எம்மை பணிகொள்ளும் ஆறு அது கேட்போம். நீ சொல்லுப்பா. ஏன்னா ஒரு மன்னன் வந்து கட்டளை தான் இடுவான், கட்டளை தான் இடுவான். அன்பா சொல்றதுலாம் இருக்காது. இப்படி செய் டூஸ் அப்படின்னு போட்டு போயிருவோம். கண்டிப்பா செய்யணும், செய்யாம நம்ம தப்பிச்சு ஓடிட முடியாது. மன்னனுடைய கட்டளைக்கு அடிபணிந்தே தீர வேண்டும். இப்ப இந்த மன்னனாக திருப்பெருந்துறை மன்னனாக காண்கிறார். அப்ப என்னுடைய பணி எது அதை சொல். 10ஆம் நூற்றாண்டுன ஏகனாகி நிற்றலும் இறை பணி நிற்றலும். ஏகனாகி நின்றதால் இறைபணி நிற்றல் அப்படின்னு ஒரு. அப்ப ஏகனாகுதல் என்றால் அவன் இவனாக செய்தல். உருவடிவில் வந்து இந்த மானுட சட்டை தாங்கிய ஆன்மாக்களை பக்குவம். அவன் இவனாக வந்து இந்த மானுட வடிவு கொண்டு வந்து இந்த ஆன்மாக்களை பக்குவம் வர செய்து அவனாக இருந்து இவனாக வந்து இவனை அவனாக செய்த. அவனாக இருந்து இவனாக வந்து குருவாக வந்து இவனை அவனாக செய்த. என்ன ஒரு அருமையான இது. நீங்க சாஸ்திரத்தை படிச்சீங்கன்னா ரொம்ப அழகா புரியக்கூடியதாக இருக்கும். ஏன்னா சாமி எதுக்காக வர்றார்? நம்மை ஆட்கொள்ளுவதற்காக. ஆன்மாக்களாகிய நம்மை பக்குவம் பெற்ற ஆன்மாக்களை இறை நிலையை அடைய செய்தல். அவ்வளவுதான், இறை நிலையை அடைய செய்தல். அந்த இறை நிலை என்பது அவனாக செய்தல், தான் தானாக்குதல், தன் நிலைமை, மண்ணுயிர்கள் சார தன் நிலைமை. அந்த அவனை போல மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமில்லாம். அப்ப அந்த அவனாக சித்தான் தானாக செய்தல். எப்படி வந்து அவனாக நின்ற நிலையிலே கற்பனை கடந்த ஜோதியாக நின்ற நிலை இங்கே கீழே இறங்கி வந்து இவனாக ஆச்சாரிய கோலம் கொண்டு வந்த இந்த இறைவன் இங்க திருப்பெருந்துறையிலே மன்னனாக வந்த இறைவன் எது எம்மை பணிகொள்ளும் ஆறு அது கேட்போம். கை கட்டி அப்படி நிற்கிறாரு. நின்று எங்களுக்குரிய பணி எது, எங்களுக்குரிய வழி எது என்பதாக கட்டு நிற்கிறார். அந்த நிலையை ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சு பாருங்க. நமக்கும் அந்த ஒரு நிலை வர வேண்டும் என்றுதான் இப்படி மாணிக்க வாசகர் இதெல்லாம் போடுறாருன்னா நமக்கும் அந்த நிலை வர வேண்டும். இறைவன் வந்து நம்மை ஆட்கொள்ளுதல் என்பது அந்த பேரின்பத்தை தருவதற்காக அந்த சிவானந்த அனுபவத்தை இப்ப அந்த வரியோட கொண்டு கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது பழச்சுவை, அது என்பது சிவானந்தம். அந்த சிவானந்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக இந்த ஆன்மாக்களை அதிலையும் பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள், அந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்களை ஆட்கொள்ளும் வண்ணமாக
இங்கே மானுட சட்டை தாங்கி வந்து அந்தன கோலம் தாங்கி வந்து திருப்பெருந்துறையிலே தம்மை ஆட்கொண்ட தன்மையை இங்கே உயிர்களாகிய நாமும் பக்குவம் பெற்று அந்த இறைவனோடு ஒன்றிக்க வேண்டும் என்பதற்காக அருமையாக திருப்பள்ளி எழுச்சியாக்கி நமக்கெல்லாம் தந்திருக்கிறார் மணிவாசகர். ஏகனுமாயி அநேகனுமானவன் நாதனுமானான் என்றுந்தி பெற நம்மையே ஆண்டான் என்றுந்தி பெற. எல்லாம் ஒரு அருமையான திருவந்தியார் அப்படியே குருவை வந்து அழகான முடைய கண் முன்னாடி வந்து காட்டுறது. குருவாக மானுட சட்டை தாங்கி வந்த அந்த இறைவனை கண் முன்னாடி காண்கிறார். அகலமாயாரும் அறிவு மீத பொருள் சகலமாய் வந்தது என்று தீப்பது தானாக தந்தது. எவ்வளவு ஒரு அருமையான அகலமான அந்த பொருள், பெரு வியாபகமான பொருள் இங்கே சகல வடிவம், குரு வடிவம், மானுட சட்டை தாங்கிய வடிவம் கொண்டு வந்து இங்கே அமர்ந்து தீட்சையும் உபதேசமும் செய்ய எது எம்மை பணிகொள்ளுமாறு அது கேட்போம். சாமி, எந்த வழி? எம்முடைய வழி நீ நடத்து, எமக்கென்று ஒரு வழி கிடையாது. உம்முடைய வழியே எம்முடைய வழி. அப்படியே ஆண்டான் அடிமை என்ற நிலையிலே தன்னை அடிமையாக்கி அப்படியே அந்த திருவடியில் பணித்து நிற்ற நிலை. என் செயல் யாதும் ஒன்று இல்லை, எல்லாம் சிவச்செயலே, எல்லாம் நின் செயலே என்ற அந்த நிலை. அதுதான் எது எம்மை பணிகொள்ளுமாறு இறை பணி நிற்றல். இறைவன ஜாமிக்கு சேர பணியெல்லாம் கிடையாது. இறை பணி நிற்றல் என்ற மாத்திரத்திலே தன் செயல் அற்று தானாக நிற்றல், முழுக்க இறைவனோடு கூடி நிற்றல். இதுதான் இந்த மேலான அந்த நிலை. இதுதான் இறைவனை உணர்ந்த தன்மையும் இதுதான். இத வந்து நமக்கு அழகாக இந்த வார்த்தையில் எது எம்மை பணிகொள்ளுமாறு அது கேட்போம். எம் பெருமான், எங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய இறைவனே, எம் பெருமான் என்ற மாத்திரத்திலே உயிர்களாகிய ஆன்மாக்களாகிய நமக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இறைவன் எம்பெருமான். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாகி, இந்த பள்ளி எழுதல் என்ற மாத்திரத்திலே உயிரின் அறிவில் இதுக்காரும் இருள் மலம் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலத்தினால் கட்டுண்டு கிடந்த ஆன்மாக்களுக்கு திருவருள் என்ற ஒளி கொண்டு அப்படியே அந்த இருள் மலத்தை நீக்கி உண்மையை உணரச் செய்து, இதுதான் ரொம்ப ஒண்ணு அருமையான ஒன்று. உண்மையை என்றைக்கு ஆன்மாக்கள் உணர்ந்ததோ அன்றைக்கு வந்தது குரு என்று, குருவாக வந்தது இறைவன் என்றோம். வந்தது குரு, அந்த குரு நம்மை ஆட்கொள்ள வந்த குரு, அந்த குரு இறைவனே. அவன்தான் இவனாக வந்தது என்பதையெல்லாம் உணர்ந்து கொண்டோம். அவன்தான் இவனாக வந்தது. எதற்காக வந்தது? இவனை அவனாக செய்வதற்காக. இந்த மானுட சட்டையிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களை, மானுடர்களை, ஆன்மாக்களை, இதுகாலும் மலத்திலே அழுந்தி கிடந்த ஆன்மாக்களை மீட்டு அந்த சிவானந்தம் என்று சொல்லக்கூடிய அது, அந்த சிவானந்தம், அந்த தேனை பருகச் செய்தல். இதுதான், இதுக்காகத்தான் இந்த ப்ராசஸ அப்படி அழகா எடுத்து கொண்டு வர்றார் இந்த பாடல்ல. அந்த தேவாதி தேவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அரிதான ஒன்று. ஏன்னா அவங்களுக்கு அமுதம் சாப்பிட்டு, எதுக்காக சாப்பிட்டாங்க அமுதம்? இந்த பதவி, இந்த போகம் எங்களுக்கு நிலைக்க வேண்டும். அந்த போகம், தேவலோக போகம் நிலைக்க வேண்டும் என்றுதான் அந்த தேவாதி தேவர்கள் சாப்பிட்டார். ஆனால் இந்த அடியவர் திருமக்களும் சதா காலமும் இறைவனை வணங்கி வழிபாடு செய்து கொண்டு, சாமி எங்களுக்கு அந்த போகமே வேண்டாம், இந்த முக்தியும் சொல்லி அது கூட வேண்டாம், உன்னை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், உன் மீது அன்பு கொண்டே இருக்க வேண்டும், இரவாத இன்ப அன்பு வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும், வேண்டும்னே சொல்ல மாட்டாங்க.
ஆனா வேண்டும் இந்த அம்மா சொன்னதுனால உடனே அடுத்த வார்த்தை சொன்னான், மீண்டும் பிறப்பு உண்டு. அப்படி ஏதாவது எனக்கு கொஞ்சம் வினை இருந்து உனக்கு பிறகு இருக்கேமா அப்படின்னு நீ சொன்னா பரவாயில்ல, கொடு. மீண்டும் பிறப்பு உண்டே, உண்மை என்று மறவாமை. இந்த மறவாமை என்ற ஒன்றிலே திளைத்தவர்கள் இடைவிடாத அன்பு, இடையரா பேரன்பு. பெருமானமும் இடையரா பேரன்பு கொண்டு அந்த இடைவிடாத அன்பு மறவாமை, உண்டை என்றும் மறவாமை இன்னும் வேண்டும். நான் மகிழ்ந்து பாடி மகிழ்ச்சியோட பாடணும். எதா ஒன்னத்தான் நீ செய்த இந்த உபகாரம், நீ தரும் இந்த இன்பத்தை, அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் இல்லையா, அதை நினைச்சு மகிழ்ந்து பாடி அறவா உன் அடியின் திருவடி கிளியே உட்கார்ந்து பாடிக்கிட்டே இருக்கும். இதை போல நம்ம அருளாளர்களுடைய அவங்களுடைய கோரிக்கை என்ன இருக்கு பாருங்க, தேவர்களுடைய கோரிக்கை என்ன இருக்கு, அருளாளர்களுடைய கோரிக்கை என்ன இருக்கு. அப்ப இதுல இருந்தே அவர்கள் சுகபோகத்தை விரும்பினார்கள், அமுதத்தை பெற்றார்கள். ஆனால் இந்த அடியவர் பெருமக்களோ இவருடைய அன்பை வேண்டி நின்றார்கள், அன்பிலே திளைத்து நின்றார்கள். அதைத்தான் இந்த பாடலிலே இப்படிப்பட்ட பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு, இறைவனையே துதித்து வணங்கக்கூடிய அந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு இறைவன் அப்படியே சகல வடிவமாக, குரு வடிவமாக அவனாக இருந்தவன் இவனாக இங்கே இறங்கி வந்து இவனை அவனாக செய்தல் என்ற நிலையிலே ஆன்மாக்களை பக்குவப்படுத்தி தன்னோடு ஏற்றுக்கொள்ளுதல். அதைத்தான் இந்த பாடல் நமக்கு திருப்பள்ளி எழுச்சியிலே 7வது பாடலாக, அது பழச்சுவையென அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார், இது அவன் திருவுரு, இவன் அவன், எனவே எங்களை ஆண்டு கொண்டு எழுந்து அருளும், இங்கு எழுந்து அருளும், எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும். மதுவளக்குள் திரு உத்தரகோச மங்கை உள்ளாய், திருப்பெருந்துறை மன்னா, எது எம்மை பணிகொள்ளுமாறு, ஆறு என்றால் வழி, எது எம்மை பணிகொள்ளுமாறு, எங்களை ஆட்கொண்டாயே, அப்ப நாங்க எப்படி இருக்கணும், எங்களுடைய வழி எப்படியா இருக்கணும் என்று அது கேட்போம். ஏன்னா என்னுடைய கட்டளை மன்னா என்ற அந்த கட்டளைக்கு அடிபணிந்து இறைவன் அந்த வழியிலே என் செயல் யாவதும் ஒன்றும் இல்லை, எல்லாம் உன் செயல் என்று அடங்கி கிடப்போம். எது எம்மை பணிகொள்ளும் மாறது கேட்போம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று தம்முடைய உயிருக்கு உயிராக இதுகாரும் இருந்த இறைவன் எம்பெருமான் உருவடிவம் கொண்டு பொருந்த மரத்தின் அடியிலே வந்து இங்கே மானுட சட்டை தாங்கி வந்து தம்மை ஆட்கொண்ட திறத்தை இங்கே உயிர்களாகிய நாமும் அடைய வேண்டும் என்பதன் பொருட்டாக அழகாக தந்திருக்கிறார் என்றால், இந்த சிவானந்தம் என்ற அந்த தேனை நாம் பருகி கழித்து இருக்க வேண்டும் என்ற பெரும் கருணை. சிவானந்தம் என்ற தேன் பருக வேண்டும், அனுபவிக்க வேண்டும், ஆன்மாக்களாகிய நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதை இங்கே அருமையாக எடுத்து சொல்லி திருப்பள்ளி எழுச்சியிலே 7வது பாடலாக திரோதான சுத்தியாக நமக்கெல்லாம் கற்றிருக்கிறார் வாசகர் தந்தை. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.